இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்ன கோரி. இந்த வார்த்தை எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்க நேரிடும். அதற்கு முன்பாக நீங்கள் என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை பார்க்க வேண்டாம், இது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்காது. சரி, நம்ம இப்போ இந்த வேதாகமத்தின் காணொலிக்குள்ளாக செல்லலாம். தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன கோரி. இதை நம்ம எங்கே வாசிக்க முடியும்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15வது அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நியாயாதிபதிகள் 13, 14 இதெல்லாம் நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்குன்னா சிம்சோன் யாருன்னே தெரியாதவங்களுக்காக. சிம்சோன் யாருன்னு தெரியுங்க. எனக்கு இந்த கதைலாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா நீங்கள் டைரெக்டாக நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்துக்கு போகலாம். ஆனால் தெரியாதவர்களுக்காக ஒரு சின்னதாக டக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். மனோவா அப்புறம் தம்பதிகளுக்கு ஒரு வயதான தம்பதிகள் அவங்களுக்கு பிள்ளை இருக்காது. அந்த பிள்ளை இல்லாத போது அவங்க ஒரு பொருத்தனை பண்ணிக்குவாங்க. பொருத்தனை பண்ணோன்னா ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுப்பார். அவன் தான் சிம்சோன் பயங்கர பலவானாக இருப்பார் தான் நீங்கள் அந்த வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட சிம்சோன்னுனாலே பெரிய ஜைஜான்டிக் ஃபிகராக தான் நம்மளுக்கு கற்பனையில் வரும். அப்பேற்பட்டவன் ஒரு நசரேன விரதத்தினால் உண்டு பண்ண ஒரு வீரன் இவன். இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த சிம்சோன் என்ன பண்ணுறான்? வளர்ந்து பெரிய ஆளாயிடுறான். இவன் பக்கத்து தேசத்தும் பெலிஸ்தியர் ஆளுகிற அந்த பெலிஸ்தியர் தேசத்தில் இருக்க ஒரு பொண்ணு போய் விரும்பிடுவான். அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவான். அவங்க அப்பா அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடும். ஏன்டா ஊர் உலகத்தில் வேறு பொண்ணே இல்லையா, சண்டையை வேணும்னே வம்பு வலிச்சிட்டு வர மாதிரி அவனுங்கக்கிட்ட போய் பொண்ணு பார்த்து அவனுங்க பொண்ணை விரும்புறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாட்களிலே இஸ்ரவேலர் மக்களை பெலிஸ்தர் ஆளுகிறதற்காக இங்கே வசனம் சொல்லுகிறத பார்க்க முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள், தெரியும். அப்போது இவங்க பெலிஸ்தரோட கை ஓங்கி இருக்கிறது அந்நாட்களில். அதனால் பயந்து அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு இவங்க போய் அவங்க இடத்துல போய் பொண்ணெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த நாளில் ஒரு விருந்து நடக்கும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு விடுகதை சிம்சோன் போட வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு விடுகதை போடுவான். அந்த பெலிஸ்திய ஊர் ஜனங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, ஒரு பெட் கட்டிக்குவாங்க. அந்த பெட்டில் நம்ம எங்கே தோற்று போயிடுறோன்னு சொல்லி அந்த சிம்சோன் காதலித்த பெண்ணை அவங்க நைஸாக கூப்பிட்டு உன்னையும் உங்கள் அப்பாவையும் நாங்கள் சாவடிச்சிடும், ஒழுங்கு மரியாதையாக அவங்ககிட்ட போய் ஆன்சரை கேட்டு சொல்லுன்னுவாங்க. அந்த பொண்ணு அப்படி இப்படி நயமாக அவங்ககிட்ட கேட்டு கொண்டு சொல்லிடும். இவன் சிம்சோன் அவங்க விடையை போட்டோன்னே இவன் தோத்துட்டதான் நினச்சி இதில் ஒரு பெரிய சதி இருக்குதுன்னு நினச்சி அந்த பெலிஸ்தர்கிட்ட பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டில் மாமனார் பொண்ணுக்கிட்டலாம் பயங்கரமான சண்டையை போட்டுக்கிட்டு அவன் இங்கேருந்து புறப்பட்டு போயிடுவான். ரொம்ப நாள் கழித்து இவன் திருப்ப அந்த மாமனார் வீட்டுக்கு வருவான் தன்னுடைய பெஞ்சாதியை பார்ப்பதற்காக. அங்கே தொடங்கிறது தான் இந்த நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம். இவன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய பெஞ்சாதியை பார்ப்பதற்காக ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கிட்டு அங்கே மாமனார்கிட்ட வரான். மாமனார்கிட்ட அந்த ரூம் உள்ளே போகும்போது அவர் மாமனார் சொல்லுவார், இல்லைப்பா நீ திரும்ப வரவே மாட்டேன்னு நினச்சி நான் உன்னுடைய மனைவியை நான் உன்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். நீ ரொம்ப நாளாக ஆளை காணோம், நீ முற்றிலுமாக அவளை வெறுத்துட்டேன்னு வச்சு நான் அவளை இன்னொரு சிநேகிதனுக்கு திருமணம் பண்ணிட்டேன்னு சொல்லி தான் இந்த வசனம் ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். அவனுக்கு மிகுந்த கோபம் வந்துடும். என்னடா இப்படி பண்ணிட்டான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த மாமனார் சொல்லுவார், நீ போய் வேணும்னா அவளுக்கு தங்கச்சி இருக்கிற அந்த மச்சின்ச்சே வேணால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னு பயங்கர கோவம் வந்துடும் இவனுக்கு. நான் நேசித்த மகளை விட்டுட்டு நான் எப்படி இன்னொருத்தையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கோவம் என்ன பண்ணுவான், உங்களை இன்றைக்கி ஒரு கலக்குன்னு அந்த ஊரே உங்களை நிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஒரு 300 நரிகளை பிடிச்சி அதனோட ஒன்றோட ஒன்றா வாழை 2 நரியா 150 செட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை பிடிச்சி அதில் பந்தத்தை வேற கட்டி அவன் என்ன பண்ணான், கொளுத்தி விட்டுறான். அந்த நாட்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரம் அது. நீங்கள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போகும்போது தெரிஞ்சிடும். அந்த தேசம் அறுவடைக்கு தயாராக இருக்குது. அந்த நேரத்தில் இவன் இப்படி பண்ணிவிடுவான். மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுறாங்க, ஒன்றுமே இல்லாத சுட்டெரிக்கப்பட்டுடும். இதை விசாரிப்பாங்க இந்த மக்கள், யார் இந்த வேலையை பார்த்தது, இப்படி எல்லாம் இவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே விவரம் தெரிய வந்துடும். இந்த மாதிரி சிம்சோன் தான் பண்ணால், இவங்க மாமனார் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்றதுனால இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர சொல்லி அந்த மாமனாரையும் சிம்சோனுடைய மனைவியும் அந்த இடத்துலேயே அவங்க கொளுத்தி விட்டுருவாங்க, சாகடிச்சிருவாங்க. இப்போ அந்த மனைவிக்காக தான் இந்த மகளை இந்த மனைவி எனக்கு கிடைக்கலன்ற கோபத்தில் தான் இந்த காரியத்தை பண்ணால். இன்றைக்கி அந்த மனைவியே இல்லை, சுட்டெரிச்சிட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு நேர் எதிராக அந்த பெலிஸ்தரை மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவனுக்கு அதிக கோபம் வந்துடும்.
அதை விட உங்களுக்கு எதனா ஒரு பலமாக ஒன்று பண்ணாதான் உங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லி இந்த முறை செம்மையாக அவன் என்ன பண்ணுறான், அடில் தடியில் ஈடுபட்டு அவங்கள தும்சம் பண்ணி எடுத்துறான், சின்ன பின்னப்படுத்தினான் என்று நீங்கள் 8வது வசனத்தை 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன பின்னமாக அவங்கள சங்காரம் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் தங்கிடுறான். இப்போ அந்த வேறு ஒரு இடத்துல இவனை தங்கி இருக்கிறத தெரிஞ்சு இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவனை பின்தொடர்ந்து போகிறாங்க. இந்த பெலிஸ்தியர் மக்கள்லாம் போய் அங்கே இருக்கிற மனுஷால்கிட்ட ஹெல்ப் கேட்டு இவனை எப்படியாவது பண்ணணும்னு கேட்குறாங்க. அது யூத ஜனம், யூதாவுடைய ஜனம். அப்போ யூதா கோத்திரத்து ஜனம் என்ன பண்ணுறாங்க, யோசிச்சு பாருங்கள், இவங்ககிட்ட போய் பேசுகிறாங்க, ஏன்பா இப்படிலாம் பண்ண, இத்தனைக்கும் இவங்க எல்லாம் சகோதர சகோதரிகள் தான் இந்த சிம்சோன் எல்லாம். அப்படி இருக்கும்போது ஏன் பண்ணேன்னா இந்த மாதிரி காரியத்துக்காக பண்ணேன் அப்படின்னா, எங்களுக்கு வேறு வழி தெரில, அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம், அந்த சூழ்நிலையில் நீ இப்படி பண்ணிட்ட, நாங்கள் உங்களை கயிறை கட்டி கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றோம், அதுக்கு மேலே இஷ்டம் அவங்க பாடுன்னு சொன்னோன்னே, நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல இல்லை என்ன, இல்லை நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்லன்னொன்னே அவனும் ஒத்துக்கிறான். இவனை என்ன பண்ணுறாங்க, சிம்சோனை கயிறுகளால் அவனை ஃபுல்லாத்தையும் கட்டி கொண்டு போய் இந்த பெலிஸ்தர்கிட்ட விட்டுடுறாங்க. அந்த இடத்துல தேவ ஆவியா அவன் மேல் பலமாக இறங்கினபடினாலே அந்த கயிறின் கட்டுகள் எல்லாம் அறுகிறத பார்க்கலாம். அவன் என்ன பண்ணுறான், அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு கழுதையினுடைய பச்சை எலும்பு தாடை எலும்பை எடுத்து அதனால் ஒரு 1000 பேரை அடித்து கொன்று போட்டுடுறான். கொன்று போட்டுட்டு 1000 பேரை கொன்றே நின்று அந்த இடத்துல நின்று அவன் பேசுகிறான். பின்பு அந்த இடத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறான், ராமாத்லேஹி என்று பெயர் எடுக்கிறான். ரமாத்லேகி என்று பெயரிடுகிறதை பார்க்கலாம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியானின் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையில் விழ வேண்டுமோ என்று கேட்கிறான். அப்போ பாருங்கள், அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான், ஆனபடியால் அதற்கு எனக்கோரி என பெயரிட்டான், அது இந்நாள் வரைக்கும் லேகியிலே இருக்கிறது. இதுதான் இந்த ஷார்ட்டாக நான் அவங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன் இந்த 20 வசனத்தை. இப்போ இந்த என்ன கோரின்னா எங்கே வந்தது இந்த வார்த்தைன்றதை புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு வாழ்க்கை இந்த 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 20 வசனத்தை வாசிக்க போகும்போது நம்ம வாழ்க்கையை இதோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நமக்கும் இதிலேருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள், ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம நினைக்கிறோம் இதுதான் காட்ஸ் பிளான், இதுதான் காட்ஸ் பிளான் சொல்லிவிட்டு நம்ம என்னமோ நினச்சிக்கோம். வயசில் இப்போ வாலிப வயசு பிள்ளைங்கள்லாம் பாருங்களேன், அந்த இனக்கவர்ச்சியினால் ஏதாவது ஒரு பிள்ளையை போய் கிறிஸ்துவ அல்லாத ஒரு பிள்ளைகளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது, காதலிக்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பெற்றோர்கிட்ட போய் சொல்ல, நான் மாற்றிக்குவேன், என்னால் முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கண்ணுக்கு அவள் தான் இன்பமாக இருக்கிறா, என் கண்ணுக்கு அவர் தான் பெரியவராக தெரிகிறாரெல்லாம் போய் சொல்லுவோம். ஆனால் அது பிசாசுனால் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காரியமாக தான் இருக்கும். ஏன்னா கடவுளோட பிளான் இதுதான் அப்படின்னு அவன் நயவஞ்சகமாக தான் நம்ம உள்ளத்தில் புகுத்துவான். அன்பை தானே செலுத்த சொன்னார், நீ அன்பாக தானே இருக்கிற, அவனும் அவன் மேலே அன்பாக தானே, இதனால் நீ ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று அவன் நயவஞ்சகமாக நம்ம இடத்துல பேசுகிறதெல்லாம் கூட இருக்கும். ஆனால் இங்கே தான் நம்ம அவனோட டிசப்ஷன்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். பெற்றோர்கள் எவ்வளோ சொன்னாலும் நம்ம கேட்க போகிறது இல்லையே, அதனால் வரக்கூடிய விளைவுகள் நமக்கு பெருசாக இருக்கும். இதை நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாலும் இல்லை எனக்கு பெலிஸ்தர் தான் வேணும்னு போனான். அங்கே போனது நிமித்தம் தான் இவ்வளோ கதையும் வேறு நடந்தது. ஓகேங்களா, அது ஒரு நம்ம பாடமாக எடுத்துக்கலாம். கர்த்தரை சார்ந்து நம்ம வாழணுன்றது இதில் நல்லா புரிஞ்சிக்க முடியுது சிம்சோன் வாழ்க்கையை பார்க்கும்போது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவன் கர்த்தரை சார்ந்து தான் வாழுகிறான். எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் அவன் கர்த்தரை தான் தேடுகிறத இந்த முழு சிம்சோனுடைய ஒரு 4-5 அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். தேவ ஆவியானவர் இறங்குகிறதும் பலமான பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வான். இந்த ஒரு காரியங்கள் இல்லை, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும், இன்னும் நம்ம தேவ ஆவியானவரை நம்ம சார்ந்து இருக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு இடத்துல பாருங்களேன், ஒரு கஷ்டம்னு வரும்போது, தனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்ன பண்ணுறாங்க, சொந்த சகோதரன் தான் சகோதரன் கூட பார்க்காம, நம்ம இனத்தான் தான் அப்படின்னு கூட பார்க்காம, இவனை கயிறில் கட்டி கொண்டு போய் அந்த சத்துருவின் இடத்துல விடுறதுக்கு கூட நம்ம கூட இருக்கிறவங்க தயாராக இருக்கிற உலகம் தான் இது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். செல்ஃபிஷான ஒரு உலகம், அந்த உலகத்தில் தான் நம்மளும் வாடுறோம். நமக்கு எதுனா ஒன்றுனா அவங்க என்ன வேணால் செய்வாங்க, அவ்வளோ ஒரு செல்ஃபிஷான ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கிறோம். பாருங்களேன், அவனை கயிறுகளை கட்டி கொண்டு போய் விட்டதை பார்க்குறோம். வேறு ஒரு தரப்பினரும் இந்த சொசைட்டியில் இருக்காங்க. நல்லா வாழறது அவங்களுக்கு பிடிக்காது.
நம்ம கூடயே இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படா ஒழிவோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பின்புலமாக சில வேலைகளை செய்வாங்க. சூனியம், மந்திரம் இதெல்லாம் செய்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்க பார்ப்பாங்க. இது பாருங்கள், அதுக்கு நேரடியாக நம்மளை என்ன பண்ணுறாங்க, நமக்கே தெரியாமல் நயவஞ்சகமாக அவங்க ஒரு கட்டுகளை போட்டு சத்துருவின் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கறத பார்க்கலாம். அதைத்தான் நான் சொல்கிறேன். மந்திரம், பில்லி, சூனியம்னு சொல்லி சத்துருவின் இடத்துல போய் நம்ம ஒப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட செல்ஃபிஷ், நாங்கள் காப்பாற்றப்படணும், எங்களுக்கு இது வேணும், நாங்கள் உயிரோடு வாழணும்னு சொல்லி. ஆனாலும் ஒரு தேவ ஆவியை பெற்ற மனுஷன் இடத்துல இதெல்லாம் செல்லாது என்பதை நம்ம இந்த இதில் இருந்து புரிஞ்சிக்க முடியுது பாருங்கள். ஏன்னா அந்த வசனம் பாருங்கள், 14வது வசனம், நியாயாதிபதிகள் 15:14, அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆரவாரம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போல ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அகன்று போயிற்று. அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவனுக்குள்ள பலமாக இறங்கும் போது அவனை சுற்றி கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டுகளும் நெருப்புலப்பட்ட நூல் மாதிரி அப்படியே சாம்பலாக புசிஞ்சு போகிறத பார்க்க முடியுது பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தரோட வல்லமை, அப்பேற்பட்ட வல்லமை. நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தினால் அந்த நுகம் முறிந்து போகும் என்று நம்ம சொல்லப்படுகிறத பார்க்கலாம். அநேகர் பாருங்கள், நம்ம கூடயே இருந்து இந்த காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. என் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி ஒரு மந்திர பில்லி சூனிய கட்டுகளில் அகப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு காலங்களில் எனக்கும் நான் இதை கடந்து வந்திருக்கிறேன். அப்பொழுது பாருங்கள், தேவ ஆவியானவர் தான் இந்த நுகங்களை முறித்தார். அல்லேலூயா. அவருக்கு தான் அந்த மகிமையை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நின்று இப்படி பிரசங்கமோ இந்த வேத பாடமோ எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமுள்ள ஆவியானவர் தான். அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம், நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகத்தினால் அந்த நுகம் முறிந்து போகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு செய்தவர்கள் என்ன செய்திருக்காங்க, நான் என்ன நானே சேதப்படுத்தி கொண்டு பைத்தியமாக அலைஞ்சு திரியணுன்றதுக்கு செய்தாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்ற மகன், அல்லேலூயா, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஓங்கிய புய என்னோடு கூட இருந்தது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் பாருங்க அந்த நுகத்தை அப்படி முறித்து எழுந்தார். அல்லேலூயா. ஆமென். அதுபோல் கர்த்தருடைய ஆவியானவர், அந்த அபிஷேகம் பெற்றவங்க அந்த நுகம் முறிந்து போகும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. அப்போ பாருங்கள், உடனே அவன் அந்த ஆவியானவர் வந்தவனும் ஒரு பெலன் வர்றத பார்க்கலாம். பாருங்கள், பக்கத்தில் கடந்த ஒரு பச்சை கழுதையோட தாடை எலும்பு, அந்த தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் அடித்தானாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பைபிள் பொய் சொல்லாது. 300 நரினா 300 நரி இருந்திருக்கும். 1000 பேர்னா 1000 பேர் இருந்திருப்போம். 1000 பேருங்க. 1000 பேர் அடிக்கிறது என்ன, ஒரே ஒருத்தன், ஒரே எலும்பு துண்டு 1000 பேர் அடித்ததா ரெக்கார்ட் பதிவாகிருக்குதுன்னா, அப்போ அந்த தேவ ஆவியானவரோட பெலன் எப்பேற்பட்ட பெலன் என்பதை பாருங்கள். உடனே அவன் என்ன அந்த இடத்துக்கு பேர் வச்சிடறான், ராமாத்லேஹி என்று பேரிடுகிறதை பார்க்கலாம். மகிமைப்படுத்தி, கர்த்தரை மகிமைப்படுத்தி பேரிடுகிறத பார்க்கலாம். ஆனால் அடுத்த வசனமே நம்ம என்னன்னு படித்தோம், அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருச சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியர் கையில் விழ வேண்டுமோ என்று கேட்கிறத பார்க்கலாம். நமக்கே இந்த வசனத்தை படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கல. தேவ ஆவியானவர் இறங்கினார், இவன் பலத்த காரியத்தை செய்தான், அவனே சாட்சி சொல்கிறான். இவ்வளோ பெரிய காரியம் என்னால் முடியாது, ஆவியானவர் அந்த பலமாக இறங்கும் போது தான் இது செய்தேன்னு சொல்கிறான். அடுத்தது அவன் சொல்கிறான், பயங்கரமாக சோர்ந்து போய் சொல்கிறான், இப்போ நான் செத்துருவோம் போல இருக்குது இந்த தாகத்திலேயே, இவனுங்க கையில், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கையிலையா நான் ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு அவன் கெஞ்சறத, ஆண்டவர்கிட்ட அவன் ஜபிக்கிறத பார்க்க முடிகிறது. அது எப்படி நம்மளுக்கே ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறது தோணக்கூடாது. ஏன்னா அந்நாட்களே ஆவியானவர் வருகிறதும் எப்பொழுது அவனை விட்டு எடுபடுகிறார் என்பதை அவனுக்கு தெரியாததாக இருந்தது அந்த நாட்களில். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படி இல்லை, இன்றைக்கி அப்படி கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு கூட உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். அப்போ பாருங்கள்,
அந்த ஆவியானவர் இருக்கும்பொழுது ஒரு தேவ பலன் அவன் இதை செய்கிறான். அப்புறம் மாமிசத்தில் அவன் சோர்ந்து போயிடுறத பார்க்கலாம். அவன் உடல் எவ்வளோ சோர்ந்து போயிருக்கான் பாருங்கள். அந்த சமயத்தில் அவன் பாருங்கள் ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு இப்போ இந்த வசனத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு தெரியும்ல, நாம் கூட நம்ம லைஃப்பில் பாருங்களேன், தேவ ஆவியானவர் பலமாக இறங்கி நம்மளுக்கு கிரியேட் செய்யும் போது நிறைய பேருக்கு நம்ம ஜெபிக்கும் போது அந்த கட்டுகள் உடையும். அப்புறம் பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் காணும்படியாக நம்ம வீட்டிலே பல காரியங்கள் நடந்துருச்சு அப்படின்னும் போது எண்ணி ஒரு 2 நாளையோ 3 நாளையோ வேறு விதமான ஒரு புது சோதனை ஒன்று வரும். அப்போ நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இவ்வளோ பெரிய காரியங்களெல்லாம் நம்ம செய்தோம், நம்ம கொண்டு கர்த்தர் செய்தார், இது என்னடா இது உடனே இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம குழப்பமாக ஆகிடுவோம். ஆனால் லூக்கா அதிகாரம் இதை குறித்து ஒரு வசனத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறேன். லூக்கா 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆனாலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போது இந்த நேரத்தில் தான் நம்மளை சார்ந்து நிற்காமல் மறுபடியும் ஆவியானவரையே தான் நம்ம சார்ந்து நிற்கணும்னு நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா கொஞ்ச காலம் மாத்திரம் சில வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருந்து அப்படியே பெரிய விசுவாசத்தில் மகா பெரிய விசுவாச பீரிங்கி மாதிரி இருந்துட்டு பின்னாட்களில் நம்ம என்ன செய்வோம், பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம கூட கர்த்தர் இல்லையோ அப்படின்ற எண்ணம் டவுட்டெல்லாம் ஏற்பட்டு பெரிய வேலையிலெல்லாம் நம்ம போயிடுவோம். அதை செய்யக்கூடாது என்பதை நம்ம இந்த இடத்துல நின்று உற்று பார்த்து இந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம போகணும். ஏன்னா அவன் திரும்பவும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றத பார்க்க முடியுது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவரும் உடனே அவனுக்கு ஆன்சர் கொடுக்கறத பார்க்கலாம். எப்படின்னு பாருங்களேன், ஏசாயா 44வது அதிகாரம் 54வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அந்த 19வது வசனத்தில் பேசுகிறத பாருங்களேன். தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினான். உடனே ஆன்சர், இம்மீடியட்டாக ஆன்சர். பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது, அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான், ஆனபடியால் அதற்கு எனக்கோரி என பெயரிட்டான். ஆண்டவர் பள்ளத்தை பிளக்க பண்ணினார், தண்ணீர் ஓடி வந்தது, அவன் உயிர் திரும்பி வந்தது. படிக்கணுங்க, அந்த வசனங்களை நோட் பண்ணி பாருங்கள். தண்ணீர் ஓடி வந்தது, உயிர் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நமக்குள்ளே இருக்குங்க. எந்த பள்ளத்தையும் தேடி நம்ம போவேணா. ஹல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நமக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கே அந்த பள்ளத்தை பிளக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நமக்குள்ளே இருக்கிறது. அது அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நம்ம சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் ஆவியானவர் தாங்க நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று இந்த இதில் இருந்து அப்படியே குப்புளிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அது ஆவியை பெற்ற மனுஷர்கள் எல்லாம் உணர முடியும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற நேரத்தில் உனக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாத போது உனக்கு சத்துவத்தையும் அளிக்கிற தேவாவியானவர். ஹல்லேலூயா. மரித்த கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அதே தேவாவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அப்போது இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நம்ம பிழைத்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சோர்ஸுங்க. ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவாவியானவர். ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவியானவர், இப்போ பாருங்கள், இந்த தேவ ஆவியானவரை பற்றி தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகம் 36:9 நான் வாசி காட்டுறேன் பாருங்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என்று நம்ம அங்கே வாசிக்க முடியும். அப்போது கர்த்தரிடத்துல தான் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்னொரு வசனம் எரேமியா 17:13 வாசிச்சிங்கன்னா, ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். அப்போது அவரிடத்துல ஜீவ தண்ணீர் இருக்குதுன்னு சங்கீதத்தில் படித்தோம். இப்போ அவரே தான் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுன்றதை நம்ம வாசிக்க முடிகிறது. ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு. ஹல்லேலூயா. அவர் தான் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று. எதற்கு நான்
அதை அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வச்சுட்டு வரேன்னா, இதே ஜீவ தண்ணீர் ஊற்றை பற்றி தான் இயேசுவும் புதிய ஏற்பாடில் பற்றி பேசியிருக்கிறத பார்க்கலாம். பண்டிகையினுடைய கடைசி நாளான ஒரு பிரதான நாளிலே இயேசு நின்று மிகுந்த சத்தமிட்டு தம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறத பார்க்கலாம். எங்கெங்க கொடுக்குறாரு? யோவான் 7வது அதிகாரம் 37 39 வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமேன். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று கர்த்தரிடத்தில் இருக்கிறது, அது கர்த்தராக இருக்கிறது அப்படின்லாம் படிச்சுட்டு வந்தோம். அதே கர்த்தரை குறித்து, அந்த கர்த்தருடைய ஆவியை குறித்து தான் அந்த ஜீவ தண்ணீர் என்பதை நம்ம இங்கே நல்லா புரிந்து கொள்ள முடியும். ஆமென். இதே ஜீவ தண்ணீர் ஊற்று, இதே ஜீவ தண்ணீரை பற்றி சமாரிய பெண்ணிடம் பற்றி பேசுகிறத நம்ம பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரத்தில் பாருங்கள், அவள் அங்கே அடைய போகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறத பார்க்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற எட்டர்னல், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜீவ தண்ணீர் பருகிறவனுக்கு கர்த்தர் குறித்த ஒரு தாகம் என்றைக்கும் அவிழ்ந்து போகாது. ஹல்லேலூயா. அதே கர்த்தரை புறக்கணிக்கிறவன் இடத்துல கர்த்தரை குறித்த தாகமும் ஒரு நாளும் இருக்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆமென். ஒருவன் இந்த தண்ணீரில் பருகி நிறைந்து அப்படி வழியும் போது தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று, இந்த ஆவியின் கனி, தெய்வீக பண்பு அவனுக்குள்ளிருந்து பாய்ந்தோடும் என்கிற இந்த வாக்கை தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறத பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்று பார்த்தீங்கன்னா அநேகர் இந்த ஊற்றண்டைக்கு வந்து தாகம் தீர்க்கும்படிக்கு அந்த தண்ணீரில் பருகுகின்ற கிருபை நம்மையே அந்த ஊற்றின் வாய்க்காலாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நமக்கு அளிக்கப்பட்ட அந்த பொறுப்பில் நம்ம உண்மையாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அங்கே தான் நம்ம கொஸ்டின் பண்ணி பார்க்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நமக்குள்ளே தான் அந்த அவன் தாகமாக இருந்தான். ஆண்டவர் சொன்னான், தாகமாக என்னிடத்துல நான் ஜீவ தண்ணீர் ஊற்று தரேன்னு சொல்கிறாரு. அவன் தாகமாக இருந்து இயல்பான ஒரு தண்ணீரை குடித்தான். அந்த தண்ணீர் ஓடி வந்தது, அவன் பிழைத்தான். அந்த தண்ணீரை குடித்து அவன் பிழைத்தான். ஜீவ தண்ணீர் எனக்குள்ளாக பாய்கிறது. நான் பிழைத்திருப்பது இன்றைக்கு கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கி சோர்ந்து போகிற நேரத்தில் அநேகர் டைமில் பார்த்தீங்கன்னா, பிறருக்காக ஜெபித்து விட்டு வருகிற வேளையிலே அவர் வேறு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு வர மீட்டிங், ஹவுஸ் மீட்டிங் ஏதாவது ஒன்று நடந்தது, இல்லை நம்ம கூட ஆவிக்குரிய யுத்தங்களை அதாவது நடக்குதுன்னா பல நேரங்களில் சோர்ந்து போயிடுவோம். ஹாஸ்பிட்டல் ஊழியங்கள் சில நேரங்களில் பண்ணிட்டு வந்தாலும் சோர்ந்து போயிடுவோம். ஏதோ ஒரு பெரிய காரியம் பண்ணி சோர்ந்து போயிடுவோம். அந்த நேரங்களில் நல்ல ஆவியின் பலத்தினால, பரிசுத்தமுள்ள ஆவியானவருடைய பலத்தினால, மாம்சமோ பலவீனமானது தான், ஆவியோ உற்சாகமானது தான். ஆனாலும் அந்த நேரத்தில் ஒரு பலவீனம் நம்மளை அடக்கி பார்க்க முற்படும். அந்த நேரத்தில் நமக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. அந்த டைமில் ஆவியானவர் இடத்துல பொறுப்பை ஒப்படைத்துட்டு நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்க 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 வாக்கு கெட்டாத பெருமூச்சோடைய ஆவியானவர் அல்லேலூயா ஜெபிப்பா. எப்படி பாருங்கள் நம்மளுக்கு உதவி செய்கிறது. அந்த அந்நிய பாஷைகளில் நம்ம ஜெபிக்க 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 பாருங்கள் ஒவ்வொரு கட்டுகளை அறிறதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், மரித்த கிறிஸ்துவை உயிரோடே கூட எழுப்பின தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தாள்.
மரித்த கிறிஸ்துவை உயிரோடே கூட எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! எத்தனை தடவை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவாக சென்று கொண்டிருக்கிற ஒரு வேலை, இந்த பிள்ளி சூனிய கட்டுகளில் இருக்கும் பொழுது கட்டுகளை கர்த்தருடைய அந்த நுகங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கட்டுகளெல்லாம் ஒட்டைத்தார். பலவீனமாக போயிட்டு கொண்டிருக்கிற வேலையில், இருளினுடைய பள்ளத்தாக்கில் போயிட்டு கொண்டிருக்கிற வேலையில் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் தோன்றினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆகினால இன்றைக்கி அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நமக்குள்ளே இருக்கிறது பெரும்பாலான பேர் நம்புகிறதும் இல்லை, பெரும்பாலான பேர் அதை விசுவாசிக்கிறதும் இல்லை. அதனால் என்ன புண்ணியம் என்ன பயனும் தெரியறதில்லை, ஒன்றும் தெரியறதில்லை. ஆனால் இளைத்து போயிருக்கிறார்கள், விடாய்த்து போயிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் மகா பெரிய ஆவியானவர் அவரை வைத்து கொண்டு முறுமுறுக்கிறதும் இலைப்படைந்து இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை அதை வாசிக்க போகும்போது நான் இந்த சாப்டரோட நம்மளுக்கு நல்ல கம்பைன் ஆகிறது தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாருங்கள் தேவ ஆவியானவரே சார்ந்திருக்கிறான். சிம்சோன் பாருங்களேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு உதவி செய்யணும், கடைசியில் அவன் முடிவு பரியந்தும் அந்த கர்த்தருடைய ஆவியானவரை நம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தி நம்மளுக்கு வேணும். இன்றைக்கி வேத பாடத்தில் நம்ம கற்றுக்கிறது அதுதான். இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றை நம்ம சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் பிதாவை நம்ம மகிமைப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கும். எரேமியா 17வது அதிகாரம் 7-8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, அவன் பாக்கியவான். அப்படி கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அந்த மனுஷன் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம் போல இருப்பான். அந்த மனுஷன் நீர் அவன் பாருங்க, இந்த ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் எந்த காலத்திலும் அவன் செழிப்பாக இருப்பான்றத ஒரே வரியில் நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த விதத்தில்? பணம், காசு, புகழ், பேர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இம்மைக்குரிய காரியங்கள் அதுவும் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது பாருங்க, பூரண சமாதானம், பெலன், நல்ல தேவ ஞானம், பகுத்தறிகிற வரும், தேவ பலனுங்க, தேவ பலன், வார்த்தையானவருடைய பலன், அது தாங்க வேணும் வாழ்க்கைக்கு. இந்த 20வது வசனம் நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் லாஸ்ட்டாக 20வது வசனம் சொல்லும், அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். யாருங்க? சிம்சோன். யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு வசனம் நிறைய பேர் சண்டே கிளாஸ்லேருந்து சிம்சோனுடைய வாழ்க்கையை இப்போ கூட பிரசங்கம் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க, எப்படி இருந்தால் ஒரு காலத்தில் சிம்சோன் எப்படி ஆயிட்டான், அதுக்கு காரணம் என்ன, அவன் இச்சையை பற்றி பேசுவாங்க, திலீலா அவனுடைய மடியில் படுத்ததுனால இப்படின்வாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. அவன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை அவன் உணராததுனால அப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு பிரசங்கமும் எடுக்க நேரிடம். எல்லாம் இருக்கட்டும், அவன் கடைசியில் பார்த்தீங்களா இப்படி வாழ்ந்தான் அப்படி வாழ்ந்தான், கடைசியில் பெலிஸ்தரங்களுக்கு போய் மாவாட்டிட்டு குருடனாக இருந்து மாவாட்டிட்டு அவன் செத்து போனான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்லுது, அவன் 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அப்போது இதையும் நம்ம படிச்சுட்டு போனோம். அவன் நியாயாதிபதியாக 20 வருஷம் நியாயம் விசாரித்திருக்கிறான். இவன் செய்கிற காரியத்தை விட்டுட்டு அவன் திரும்பவும் போனதுனால தான் இவன் அடிப்பட்டான். அதை புரிஞ்சுக்கணும். செய்கிற காரியத்தில் செய்யணுங்க, அதை விட்டுட்டு நம்ம போகக்கூடாது என்பதை இதுலேயும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஆனாலும் இந்த மனுஷன் கடைசி வரையில் தேவ ஆவியானவர்களுடைய பலத்தினால தான் நின்னா. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஆவியானவர் வருகிறது அவனுக்கு தெரியும், ஆவியானவர் போகிறது அவனுக்கு தெரியல. அந்த நாட்களில் அவன் செய்த தவறு அது அவனால் உணர்ந்து. இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நமக்குள்ளாக பாய்ந்து செல்லுகிறது. அல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. சரி, இன்றைக்கி இந்த எனக்கோரி என்கிற இந்த தலைப்பின் கீழாக நமக்கு முடிந்த வரைக்கும் இன்றைக்கி தியானம் பண்ணியிருக்கிறோம்.
கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட வேறொரு நாள் உங்களை நான் சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மணவாட்டி சபையை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். நாம் யாவரும் விசுவாசிக்கிறவர்களாக சேர்ந்து சொல்லுவோம், அவருடைய வருகையை எதிர்நோக்கி. மாரநாதா. ஆமேன்.